அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒருத்தனை கூட இன்னும் ஆளை காணோம். நம்ம கையிலையும் காசு இல்லை. என்னது எதுப்புறம் உட்காந்துருக்கவன் நம்மளை கூப்பிட்றான். ஏப்பா என்னையவா கூப்பிட்ட? ஆமனே. பயமில்லை, நம்மளே எதுக்கு கூப்பிடுது? சரி போய் தான் என்னன்னு கேட்போமே. ஏங்க என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க? தனியாக அடிக்கிறத விட கூட ஒருத்தரை சேர்த்துட்டு அடித்தா நல்லா இருக்கும்ல. என்னது அரை மணி நேரம் ஆச்சு, ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என் பொண்டாட்டி என்னை செம்மையாக அடிச்சிட்டானே. ஆஹா, அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு. ஆமாம், எதுக்குங்க உங்களை அடித்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சிட்டாங்கண்ணே. ஏயா பொண்டாட்டியை கொஞ்ச நேரத்துக்கு அடித்தாங்க? ஆ இல்லைண்ணே, பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் இருந்த கொழுந்தியாவை கொஞ்சிட்டேண்ணே. ஆஹா, கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும். ஏங்க அது என்னன்னே தெரியலங்க. இப்போல்லாம் பொண்டாட்டியை விட கொழுந்தியாக தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறா. சரி கலது, அது போகட்டும், நம்ம குடிப்போம். ஆமாம், இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா? ஆமாண்ணே, ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சிட்டேண்ணே. ஆஹா, ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்திருக்கிறான். அப்போ அடி பலமாக விழுந்திருக்கு போல இருக்கு. எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது, நீங்களே இந்த 2 கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க. ஆஹா, புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கான் ஐயா. கரெக்டாக ஊற்றுவோம். அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி. அப்பாடா, இன்றைக்கி யார் மூஞ்சில் முடிச்சோன்னு தெரியல, தானாக ஒரு குவார்ட்டர் தேடி வருது. ஆமாம், 2 கிளாஸில் ஆஃபை வந்து ஊற்றியாச்சு. எப்பா எடுத்துக்கூடி, உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆஹா, சரிப்பா, அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ. கரெக்டுண்ணா, கரெக்டு தானே. ஆஹா, வச்சாயா செக்கு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம். ஏயா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமையா? அது பரவாயில்லண்ணே, பாட்டிலில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம். ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா. அண்ணே ஊற்றிட்டீங்கல்ல, இப்போ அளவு பிரிங்கண்ணே. அளவு பிரிச்சுட்டேன், இப்போ எப்படி? அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே. ஆஹா, அப்போது மறுபடியும் பாட்டிலில் ஊற்றணுன்ற. ஆமாண்ணே, 2-3 சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான். ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா. இதுதான் குடிகாரங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். இப்பப்பா கரெக்டாக இருக்கா? போங்கண்ணே, உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல, இப்போது நான் பிரிக்கிறேன் பாருங்க. ஆஹா, யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவார்ட்டருக்கும் கம்மியாக்கிட்டியே ஐயா. ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன்னு அதை குவார்ட்டராக மாற்றிட்டானே ஐயா. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கானே? கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம். ஏப்பா சரியாக தான் பண்ணியிருக்க, கரெக்டாக இருக்குது. இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆஹா, குரங்கு அப்பத்தை பங்கு போட்ட கதையாயிடுச்சு ஐயா. அடடா அண்ணே, மொத்தமும் கீழே ஊற்றிருச்சுண்ணே. ஆஹா, 2 ஆஃப் வாங்கி ஒரு ஆஃபை ஏற்கனவே அடிச்சிட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான். இன்னொரு ஆஃப் சொல்லுங்கண்ணே. 2 குவார்ட்டர் சொல்லு. உனக்கு ஒரு குவார்ட்ரு, எனக்கு ஒரு குவார்ட்ரு. ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம ஒரு குவார்ட்டரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும்.